ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பணம், அதாவது மணி, இந்த ஒரு வேர்டு தான் நம்ம வாழ்க்கையவே டிசைட் பண்ணுதுங்க. பணம் இருந்தால் ரெஸ்பெக்ட் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, சாய்ஸ் இருக்குது. அதுவே பணம் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியரு, டிபெண்டன்ஸு, இப்படி எல்லா ப்ராப்ளமும் வருதுங்க. மணினா என்ன, அதை எப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதாவது மணியை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். மணியை கண்ட்ரோல் பண்ண தெரியலனா லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்காதுங்க. இதுதான் பேசிக். நம்ம லைஃப்பில் எல்லாருமே உழைக்கிறோம். ஆனால் மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பணம் இல்லாமல் தான் கஷ்டப்படுறோம். இது ஏன் நடக்குது? இது ஈவன் 10,000 20,000ன்னு இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் தாங்க. இது எதனாலன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கும் இதே ஸ்ட்ரெஸ்ஸு, கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கும் இதே ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஏன்னா நம்மக்கிட்ட யாருக்கிட்டையும் மணி மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இல்லை. லோன் இல்லாத லைஃபே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலமை போயிட்டுருக்குங்க. இப்போது பார்த்திங்கன்னா ஒரு பசங்க இப்போது காலேஜ் முடிக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் முடிக்கிறாங்க. அது முடித்து அவங்க வேலைக்கு போய் 1 வருஷம் கூட ஆகிருக்காதுங்க. அதுக்குள்ளே அவங்கள வீடு வாங்க சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸும் பெற்றோர்களும் சொல்கிறதுனால அவங்க ஹோம் லோனுன்ற ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம்னு வாங்குவாங்க. அவங்களோட சேலரியில் ஒரு 40% இஎம்ஐக்கு போயிடும். இது பார்த்திங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் ஈவன் 25-30 இயர்ஸ் வரைக்கும் லோன் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் முக்கியமாக ஏர்ன் பண்ணுற அந்த ஏஜை அவங்க அந்த லோனுக்காகவே வேஸ்ட் பண்ணிடுவாங்கங்க. இந்த மாதிரி ஹோம் லோன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், இந்த மாதிரி ட்ராப்பில் நல்லா சம்பாதிக்கிற வயசில் இளைஞர்கள் மாட்டிக்கிறது தாங்க நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே. இதில் நம்ம தப்பு எதுவும் இல்லைங்க. நமக்கு யாரும் சொல்லி கொடுத்து வளர்க்கல. நமக்கு ஸ்கூல்லேயும் யாரும் சொல்லிக் கொடுக்கல, காலேஜ்லேயும் எந்த எஜுகேஷன்லேயும் சொல்லிக் கொடுக்கல, நம்ம வீட்லேயும் நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கும் எதுவும் தெரியலை. அதுதான் உண்மை. இங்கே நம்மக்கிட்ட பணம் இல்லாமலாம் ஒன்றும் இல்லைங்க. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாதது தான் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே. ஸோ நம்ம இந்த சேனலில் இதுக்குன்னே ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சு பர்சனல் ஃபினான்ஸ்னால் என்ன, மணினா என்ன, எப்படி மணியை மேனேஜ் பண்ணுறது, A to Z எல்லா வீடியோஸும் இது ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாங்க கம்மிங் வீடியோஸில். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பார்ட்டுக்கு வரோம். இப்போ தான் பணத்தை எங்கே, எப்படி, எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ சேவ் பண்ணணும், எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது தாங்க ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபினான்ஸில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, செலவெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்து வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான். இல்லைனா சம்பளம் நான் அதிகமாக சம்பாதிக்கிறப்போ நான் சேர்த்து வச்சுப்பேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ட்ரூத் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 15,000 சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் அவரால் ஒரு மாதம் ஒரு 1,000 ரூபாயோ 500 ரூபாயோ சேர்த்து வைக்க முடியலன்னா, அவர் என்றைக்கு தான் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட அவருக்கு சேர்த்து வைக்கிற அந்த ஹேபிட் வராதுங்க. இதை தான் தமிழில் அருமையாக சொல்லுவாங்க, 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு. சரிங்களா? அந்த மாதிரி தான் எவ்வளோ கம்மியாக வாங்கினாலும் அதில் எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ சேர்த்து வைக்க பழகிக்கணுங்க. இதுக்காக மணியை பற்றி ஒரு 3 ரூல் சொல்லுவாங்க. அந்த 3 ரூலும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ரூல்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸ்பெண்ட் லெஸ் தென் யூ ஏர்ன். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்குள்ளே செலவு பண்ண கற்றுக்கணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெயினான விஷயமே. அடுத்து பார்த்திங்கன்னா, சேவ் பிஃபோர் யூ ஸ்பெண்ட். செலவெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் நமக்கு என்னையுமே சேர்த்து வைக்க முடியாதுங்க. சம்பளம் வந்துதா 30ஆம் தேதி வருதுன்னா 1ஆம் தேதி சேர்த்து வச்சிடணும். அதுக்கப்புறம் செலவு பண்ணிக்கங்க. எப்படி இருந்தாலும் மாதத்தில் உங்களுக்கு கடைசியில் பணம் இருக்காது. அப்போது முன்னாடியே சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது இருக்கும் உங்களுக்கு. இன்வெஸ்ட் இயர்லி ஈவன் எ வெரி ஸ்மால் அமௌண்ட். நான் அடுத்த வருஷம் சம்பளம் ஹைக் வரும், எனக்கு இப்படி வரும் சம்பளம், நான் அந்த கம்பெனி மாறுவேன், அங்கே சம்பளம் வரும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது 10,000 வாங்கும்போது உங்களால் சேர்த்து வைக்கிறதுக்கு ஹேபிட்டை கொண்டு வரணும். அதனால் வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போவே சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மணினா என்ன, இன்கம்னா என்ன, எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, காம்பவுண்டிங்னா என்ன, சேவிங்ஸு, எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன, கிரெடிட் கார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ரியல் அசட்னா என்ன, அசட்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்ன, வெல்த்னா என்ன, ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ரீச் பண்ணுறது,
இந்த மாதிரி எல்லா டாப்பிக்லேயும் வர வீடியோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. சரிங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி மக்களே.